ஹாய் ஹலோ வணக்கம் கைஸ், இது உங்க டாப் லைட் தமிழ் சேனல். நான் உங்க டாப் லைட் இந்த இந்தியாவில் நம்ம எதை பத்தி வீடியோ பார்க்க போறோம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் தான். அதாவது இந்த அக்னி சிறகுகளோட கண்டினியூவேஷன். போன வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துட்டு வாங்க, அப்பதான் இந்த வீடியோ உங்களுக்கு முழுமையா புரியும். போன வீடியோல நம்ம என்றும் மனதை விட்டு அகலாத பசுமையான நினைவுகள் அவை அப்படின்ற அந்த சென்டென்ஸோட முடிச்சிருப்போம். அதுல இருந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். செயின்ட் ஜோசப் கல்லூரியில் நான் இறுதி ஆண்டு படிக்கும் போது இலக்கியத்தில் ஆர்வம் பிறந்தது. பேரிலக்கியங்களை படிக்க ஆரம்பித்தேன். டால்ஸ்டாய், ஸ்காட், ஹார்டியின் படைப்புகளின் பின்னணியும் கருத்தோட்டமும் அந்நியப்பட்டிருந்தாலும் கூட அவையெல்லாம் என்னை மிகவும் கொள்ளை கொண்டன. பிறகு சில தத்துவ படைப்புகளிலும் கவனம் சென்றது. கிட்டத்தட்ட அந்த சமயத்தில்தான் இயற்பியலில் பிசிக்ஸ் எனக்கு அதிக ஈடுபாடு வளர்ந்தது. அணுக்களை பற்றிய ஆழ்ந்த விஞ்ஞான விஷயங்களை விவரிக்கும் சப் அட்டாமிக் பிசிக்ஸ் பாடத்தை பேராசிரியர் சின்னதுரையும் பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தியும் எனக்கு அறிமுகப்படுத்தினார்கள். அணு கதிர்வீசும் பொருட்கள் இயற்கையாகவே தங்களை அழித்துக் கொள்ளும் தன்மை கொண்டவை. இப்படி அழியும் வேகம், ஆஃப் லைஃப் பீரியட் ஒவ்வொரு தனி அணுக்கதிர் பொருளுக்கும் மாறுபடும் என்ற விஷயங்களை எல்லாம் இங்குதான் தெரிந்து கொண்டேன். ராமேஸ்வரத்தின் விஞ்ஞான ஆசிரியர் சிவ சுப்பிரமணிய ஐயர் இப்படிப்பட்ட விஷயங்கள் இருப்பதை கற்பிக்கவில்லை. இதையெல்லாம் முதன்முறையாக கல்லூரியில் கற்றுக்கொண்டேன். ஆனால் எந்த சிக்கலான சூழ்நிலையிலும் பலனை பற்றி யோசிக்காமல் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. ஏனென்றால் சிக்கலான எல்லா விஷயங்களிலுமே இழப்பு என்பதை தவிர்க்க முடியாது என்று அவர் சொல்லி இருக்கிறார். இப்படி அவர் சொன்னது அணுக்கதிர் விஞ்ஞான தகவல் தானே. சிலர் மெய்ஞானமும் விஞ்ஞானமும் வெவ்வேறான விஷயங்கள் என்று பிரித்து பார்ப்பது பற்றி ஆச்சரியப்பட்டு இருக்கிறேன். என்னை பொறுத்தவரை அறிவியல் மார்க்கம் என்பது மனதுக்குள் மெல்ல தவழ்ந்து வரும் தென்றல் போன்றது. எனக்கு எப்போதுமே ஆன்மீக மேம்பாட்டிற்கும் தன்னிலை அறிதலுக்கும் அறிவியலும் ஒரு மார்க்கமாக தோன்றுகிறது. வானியல் பற்றிய புத்தகங்களில் பித்தனானேன். விண்வெளி மண்டலங்களை பற்றி படிப்பதும் தேனாய் தித்தித்தது. விண்கலங்கள் தொடர்பாக நண்பர்கள் கேள்வி கேட்கும் போது எங்கள் பேச்சு சில சமயங்களில் ஜோதிட இயல் பற்றியும் திசை மாறும். சூரிய குடும்பத்தில் வெகு தொலைவில் உள்ள கிரகங்கள் மீது ஏன் மக்களுக்கு இவ்வளவு ஆர்வமும் அக்கறையும் வந்திருக்கிறது? அவற்றுடன் தங்கள் வாழ்க்கையை எதற்காக இப்படி பிணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை எல்லாம் என்னால் நிஜமாகவே புரிந்து கொள்ள முடியவில்லை. ஜோதிடம் ஒரு கலை என்ற அளவில் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அறிவியலை ஒதுக்கி வைத்து விட்டு அதை ஏற்றுக்கொள்வது என்பதில் எனக்கு உடன்பாடில்லை. கிரகங்கள், நட்சத்திர மண்டலங்கள், துணைக்கோள்கள் பற்றியெல்லாம் கூட எப்படி மக்களுக்கு மாயை பிறந்தது என்று எப்படி நம்புகிறார்கள் என்பது பற்றி எனக்கு எதுவுமே புரியவில்லை. விண்கோள்களின் அசாதாரணமான இயக்கங்கள் பற்றிய சிக்கலான கணிப்புகளை கூட்டி கழித்து பகுத்து பார்த்து இட்டுக்கட்டி ஒரு முடிவுக்கு வருவது என்பதை என்னால் ஒப்புக்கொள்ள முடியாது. இதோ என் கண்ணெதிரே தெரிகின்ற பூமிதான் அபார சக்தி கொண்ட ஆற்றல் நிறைந்த கிரகம், இழந்த சொர்க்கம். பாரடைஸ் லாஸ்ட் என்ற காவியத்தில் ஜான் மில்டன் இதை பற்றி எவ்வளவு அழகாக வர்ணிக்கிறார் என்று பாருங்கள். கதிரவனும் மற்ற விண்மீன்களும் உலகின் மையமாக இருந்தால் என்ன? நிலையாக சூழ்வது போல் தோன்றும் பூமி கிரகம் அறிவார்ந்த முறையில் 3 வெவ்வேறு இயக்கத்தில் சுற்றுகிறதா? பூமியில் எங்கு சென்றாலும் ஒரு அசைவும் உயிர்ப்பும் உள்ளது. தோற்றத்தில் ஜடமாக இருக்கும் பாறைகள், உலோகம், மரம், களிமண் எல்லாவற்றிற்குள்ளும் உள்ளார்ந்த இயக்கம் உண்டு. அணுக்கருவை எலக்ட்ரான்களை வளம் வந்து கொண்டிருக்கின்றன. வெளியில் சுற்றி கொண்டிருக்கும் எலக்ட்ரான்களை தன்னை நெருக்கி வருமாறு கவிர்ந்து இழுக்கும் அணுக்கருவின் சக்திதான் இந்த இயக்கத்தை தூண்டுகிறது. எலக்ட்ரான்கள் எல்லா சாதாரண மனிதர்களையும் போல தன்னிடம் உள்ள சிறிதளவு சக்தியால் தன்னை ஈர்க்கும் சக்தியை எதிர்க்க முயல்கிறது. இந்த போட்டியில் அணுக்கரு எந்த அளவு அழுத்தத்துடன் எலக்ட்ரானை உள் இழுக்கிறதோ அந்த அளவுக்கு எலக்ட்ரானின் சுற்றுப்பாதை வேகம் கூடும். உண்மையில் சொல்ல போனால் ஒரு அணுவுக்குள் எலக்ட்ரான்களை அழுத்தி வைப்பதன் மூலம் நொடிக்கு 1000 கிலோமீட்டர் அதிகரிக்கும் வேகத்தில் எலக்ட்ரான்கள் பயணம் செய்கின்றன. இந்த அளவுக்கு வேகமாக மாறக்கூடிய எலக்ட்ரானின் அசைவுதான் ஒரு அணுவை ஒரு திடமான கோளம் போல காட்டுகிறது. அதாவது வேகமாக சுழலும் மின்விசிறி வட்டமான ஒரு தட்டு போல தெரிகிறது. அதை போல இப்படிப்பட்ட அணுக்களை நெருக்கி அடுக்கி விடலாம் என்பது சிரமமான காரியம். இந்த தன்மையால் நான் பொருட்களை அடையாளம் காண உதவும் வகைகள் ஒரு திட வடிவம் கிடைக்கிறது. திடப்பொருட்களாக காணப்படும் எல்லாவற்றுக்குள்ளும் வெற்றிடம் உள்ளது. நிலையாக இருக்கும் எல்லாவற்றிற்குள்ளும் அதிக இயக்கம் உள்ளது. நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணமும் சிவபெருமானின் அற்புத நடனத்தை போலவே அமைந்துள்ளது. செயின்ட் ஜோசப் கல்லூரியில் நான் பிஎஸ்சி பட்டப்படிப்பில் சேர்ந்த சமயத்தில் உயர்கல்வியில் வேறு என்னென்ன வாய்ப்புகள் உள்ளன என்பது பற்றியெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. அறிவியல் மாணவனுக்கு கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் பற்றியும் எனக்கு சுத்தமாக தெரியாது. பிஎஸ்சியில் இடம் கிடைத்த பிறகுதான் அதில் இயற்பியல் எனக்கு பாடமாக இல்லை என்பதே தெரிய வந்தது. எனது கனவுகள் நினைவாக வேண்டும் என்றால் நான் பொறியியல் கல்வி பெற
போயிருக்க வேண்டும். எனது இன்டர்மீடியட் படிப்பு முடிந்தவுடனே நான் பொறியியல் கல்லூரியில் சேர்ந்திருக்க வேண்டும். தலையை சுற்றி மூக்கை தொடுவது போல ஆகிவிட்டது. என்ன செய்வது? இப்போதாவது தெளிவு பிறந்தது என்று நான் என்னை நானே தேற்றிக் கொண்டேன். தொழில்நுட்ப கல்வியில் தென்னகத்தின் மகுடமாக கருதப்படும் MIT மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் விண்ணப்பித்தேன். தெரிவு செய்யப்பட்டவர்கள் பட்டியலில் எனது பெயரும் வந்துவிட்டது. ஆனால் இதில் சேர்வது நிறைய செலவு பிடிக்கும் விவகாரம் ஆயிற்று. என்ன செய்வது? சுமார் 1000 ரூபாய் அப்போது தேவைப்பட்டது. அவ்வளவு பெரிய தொகையை என் அப்பாவால் ஏற்பாடு செய்ய முடியாது. அந்த இக்கட்டான சந்தர்ப்பத்தில் எனக்கு பக்கபலமாக இருந்தது என் சகோதரி ஜொஹாரா. அவருடைய தங்க வளையல்களையும் சங்கிலியையும் அடமானம் வைத்து எனக்கு பணம் கொடுத்தார். எனது திறமையில் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தால் என்னை படிப்பாளி ஆக்குவதில் இவ்வளவு உறுதியாக இருந்து இருப்பார். அவரது அன்பிலும் அக்கறையிலும் நான் நெகிழ்ந்து விட்டேன். எனது சுய சம்பாதியத்தில் அந்த நகைகளை மீட்டுக் கொடுப்பேன் என்று சங்கல்பம் செய்து கொண்டேன். அந்த கட்டத்தில் பணம் சம்பாதிக்க எனக்கு தெரிந்திருந்த ஒரே வழி தீவிரமாக படித்து உதவி தொகை பெறுவது மட்டுமே. MITயில் நான் கண்ட ஒரு காட்சி என்னை பரவசத்தில் திக்கு முக்காட வைத்தது. ஓரம் கட்டப்பட்டு விட்ட 2 விமானங்கள் அவை. ஓல்முறை விளக்கம் அளிப்பதற்காக அந்த இரண்டையும் அங்கு நிறுத்தி வைத்திருந்தார்கள். அந்த விமானங்கள் மீது எனக்கு ஏதோ ஒரு இணை புரியாத மோகம். எல்லா மாணவர்களும் விடுதிக்கு போன பிறகு நான் மட்டும் நீண்ட நேரம் தனியாக அவற்றின் அருகிலேயே அமர்ந்திருப்பேன். பறவையைப் போல சுதந்திரமாக பறக்க வேண்டும் என்ற மனிதனின் விடாப்பிடியான உறுதியை நினைத்து அதிசயப்படுவேன். இந்த நினைவுகளில் என் மனம் சிறகு விரித்து பூரிப்படையும். முதல் வருட படிப்பு முடிந்தது. அடுத்த வருடம் ஒரு குறிப்பிட்ட பிரிவை நான் தெரிவு செய்ய வேண்டிய கட்டம் வந்தது. அது விமான பொறியியல் என்பதை கொஞ்சம் கூட தயங்காமல் முடிவு செய்தேன். எனது மனத்திரையில் என்னுடைய இலக்கு தெல்ல தெளிவாக தெரிந்தது. நான் விமானம் ஓட்டப் போகிறேன். விட்டு கொடுக்காத உறுதியான மனப்பான்மை என்பதில் நான் பின்தங்கி இருந்தாலும் வானத்தை எட்ட முடியும் என்பதில் எனக்கு சந்தேகமே இல்லை. எனது சாதாரணமான எளிமையான குடும்ப பின்னணியின் காரணமாக ஒருவேளை நான் அப்படி பின்தங்கி இருந்திருக்கலாம். அந்த தருணத்தில் பலதரப்பட்ட மனிதர்களுடன் தொடர்பு படுத்திக் கொள்வதற்காக விசேஷ முயற்சிகளில் இறங்கினேன். தடைகளும் ஏமாற்றங்களும் தடுமாற வைத்தன. குழப்பங்கள் என்னை அலைப்பாய வைத்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் என் அப்பாவின் வார்த்தைகள் தான் என்னை நிலை குலைய விடாமல் நெஞ்சுரம் தந்தன. இதோட இன்னைக்கான டாபிக் முடிஞ்சது. ஓகே, இப்ப நம்ம பார்க்க போற செக்மெண்டோட பேரு தி ஹைலைட்ஸ் ஆஃப் தி செஷன். இன்னைக்கு ஹைலைட்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளோட அப்துல் கலாம் எப்படி மேற்படிப்பு படிச்சாரு அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்தோம். உயர்கல்வி படிக்கும் போது அவர் நிறைய விஷயத்துல ஆர்வம் வந்தது. அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இலக்கியம், அவருக்கு லிட்ரேச்சர்ல ரொம்ப ஆர்வம் போச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா இயற்பியல், அதோட அவர் பிசிக்ஸ்ல அவருக்கு ரொம்ப ஆர்வம் வந்தது. இருந்தாலும் அவருக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாததுனால அவர் ஃபர்ஸ்ட் பிஎஸ்சியில சேர்ந்தாரு. ஆனா அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த அவர் படிச்ச அந்த கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா பிசிக்ஸே கிடையாது, இயற்பியலே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால அவர் பொறியியலுக்கு ஷிஃப்ட் பண்ண பார்த்தாரு. அவருக்கு பணம் கிடைக்கல. இருந்தாலும் அப்துல் கலாமோட சகோதரி தன் நகைகள் எல்லாம் அடமானம் வச்சுதான் இவருக்கு காசு கொடுத்தாங்க. இருந்தாலும் அப்துல் கலாமுக்கு சிறு வயதுல இருந்தே பறவை போல நம்ம பறக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. அப்பதான் 2 ஏரோப்ளைன் இருக்கிறத கண்டுபிடிச்சாரு. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்ல சேர்ந்தாரு. இப்படிதான் ஒரு பிஎஸ்சி படிக்க போற மாணவன் எப்படி இன்ஜினியர் ஆன கதை, அதுவும் MITல இன்ஜினியர் ஆன கதை எப்படி மாறுது அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்த்தோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிருக்கோங்க கைஸ். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் கைஸ்.